சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து ஒரு பேசல்ல மீனாவும் முத்துவும் இருந்துக்கிட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு மனோஜ் மேலே கேஸ் கொடுத்தது காரணமே அந்த சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு இவங்க தேவையில்லாமல் சிந்தாமணி மேலே பழிய போட்டுட்ருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனதுனால தான் அவங்க மேலே அவங்க வச்சுருந்த மரியாதை போய் நம்மக்கிட்ட 48 லட்சத்தை பணத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அதுக்காக 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ என் பிள்ளைய திருட்டு கேஸில் உள்ளே போட்டு விட்டுட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போது நிறுத்துறியா? எப்போ பாரு அடுத்தவங்களை நம்புகிற அளவுக்கு ஒரு துளி கூட மீனாவையும் முத்துவையும் நீ நம்பவே மாட்டியா? உனக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜய் கிட்ட சொன்ன உடனே சிந்தாமணி இருந்துட்டு மீனாவை பார்த்து உன்னால் முடிஞ்சோ அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கோ, அந்த குடும்பத்தைய நான் நடு ரோடில் நிப்பாட்டலைன்னா என் பேர் சிந்தாமணியே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த தலைவர் போஸ்டே எனக்கு வேண்டான்னு சொல்லி நீ தெரிச்சு ஓட தான் போகிற அப்படின்ற மாதிரி சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிந்தாமணி நம்ம விஜயை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நேராக சிந்தாமணி முன்னாடி போய் நிற்கிறாங்க. சிந்தாமணி என்ன பேசுறதுன்னு தெரியாமல், நீங்கள் எப்போ மாஸ்டர் வந்தீங்க? நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் விஜயா ஒரு நிமிஷம் கூட அவங்க சொல்கிறத கேட்காம ஓங்கி கண்ணத்திலே பலாரும் ஒன்று விட்டுறாங்க. உன்னை நான் எவ்வளோ தூரத்துக்கு நம்பினேன், ஆனால் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.